நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. எந்த நாளில் உப்பு வாங்கலான்னு கேட்டிருக்கா அப்படிங்க. நாம் மளிகை சாமான்கள் வாங்க லிஸ்ட் எழுதும் பொழுது முதலில் மஞ்சள் என்று தான் எழுதியிருப்போம். ஆனால் வருடத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் போன்றவற்றில் நாம் உப்பு வாங்கி வந்தால் பணம் பல மடங்கு அதிகரிக்குங்க. உப்பு, பருப்பு அந்த மாதிரி எழுதிக்கணுங்க. மஞ்சள் எழுத வேண்டாங்க. மஞ்சள்ன்றது கரைஞ்சி போகக்கூடிய ஒரு பொருள். உப்புன்றது வீட்டில் தங்கி நம்ம பண்ணுவோங்க. அதனால் உப்பு வந்தாலே பணம் வந்ததாக பொருளுங்க. எனவே தான் கோவிலில் விழாக்கள், மற்ற மனித தெய்வங்கள் விழாக்கள் நடத்தும் பொழுதும் பக்தர்களுக்கு காணிக்கையாக செலுத்தும் பொருட்களில் ஏலம் விடுவதும் பொழுதும் உப்பு மட்டும் கூடுதலாக விலைக்கு ஏலம் எடுப்பார்கள். உப்பு என்றாலே செல்வம் என்று தானுங்க பொருளுங்க. அதில் தான் இந்த மளிகை கடைகள் கூட பாருங்கள், உப்பு வெளியே தான் வச்சு போட்டு போவாங்க. யாரும் திருடிட்டும் போக மாட்டாங்க. ஸோ அந்த உப்பு அந்த ஒரு அமைப்புகள்ன்றது உண்டு. மகாலட்சுமியினுடைய அருள் அனுகிரகங்க. உப்பு இருக்கிற இடத்துல செல்வங்கள் பெருகுங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.